ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காவேரி அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாற்றணும். ஏதோ வெண்ணிலா விஷயத்தில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஆமாம், இல்லை இன்றைக்கி நமக்கு செக்கப் இருக்குது. செக்கப் போகும்போது கூட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்களே. இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு வர முடியுமா என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம மட்டும் போவோம். அவர் வந்தார்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். வெளியில் நடமாடினது தெரிஞ்சுதான் கண்டிப்பாக போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. விஜய் கால் பண்ணுறாங்க காவேரிக்கு. என்ன காவேரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தாங்க இருக்காங்க. அவங்க சீக்கிரமாகவே உயிர் பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகாது, அவள் நல்லபடியாக திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்கிறாங்க. சரி காவேரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்றைக்கி செக்கப் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காவேரி, என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல, நீ மட்டும் தனியாகவா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்னங்க பண்ணுறது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிறது ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இருக்கட்டும் விடுங்க, நான் தனியாகவே பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிற? என்னுடைய குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. இப்போது 5வது மாதத்துக்கு ஸ்கேன் எடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக குழந்தை நல்லா கிளியராகவே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, நம்ம குழந்தை அழகாக தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்க முடியாதே. வேண்டாங்க, நீங்கள் வராதீங்க, நான் மட்டும் செக்கப் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லவும், நம்ம காவேரி வேண்டாங்க, சொல்கிற பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நர்ஸ்கிட்ட டாக்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டாங்க. என்னங்க, நீங்கள் மட்டும் தனியாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே பின்னாடி விஜய் நிற்கிறாங்க. தனியெல்லாம் வரல, அவங்களோட ஹஸ்பண்ட் நான் தான், இதோ நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேப்பு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்கை கலட்டுறாங்க. இங்கே விஜயை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஓடி விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன காவேரி, என்னை வர வேண்டான்னு சொல்லிட்டு இப்போது உன் முகத்தில் பெட்ரோமாஸ் லைட்டு எரியுது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தாங்க இருந்தது. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா போலீஸ் உங்களை பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி, நீ பயப்படவே பயப்படாத, கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்காது. சொல்லப்போனால் நான் எந்த தப்புமே பண்ணல காவேரி. அதுக்கப்புறம் ஏன் நான் தலைமறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பசுபதி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி உங்களை உள்ளே தள்ளிட்டானா நான் என்னங்க பண்ண முடியும்? அதனால தான் நீங்கள் எப்போவுமே சேஃப்டியாகவே இருக்கணும். வெண்ணிலா உயிர் பொழைச்சி வர வரைக்கும் நீங்கள் மறைமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போது ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம குழந்தைய இப்போது நம்ம பார்க்க போகிறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நீங்கள் தான் இவங்களோட ஹஸ்பண்டா? சரிங்க, நீங்கள் காவேரியை நல்லா பார்த்துக்கிறீங்களா? டைமுக்கு சாப்பிட வைக்கிறீங்களா? அவங்கள டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பாவம் காவேரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கா. அவள் சந்தோஷமாகவே நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னங்க காவேரி, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன், பதிலே வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா தாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க. உடனே காவேரி டாக்டர், அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டர். நான் என் குழந்த என் வயிற்றுக்குள்ளே ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அடிக்கடிக்கு நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுது டாக்டர். பாப்பா நல்லா எட்டி உதைக்குது, நல்லா அசைவெல்லாம் நல்லா தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இப்போவே கண்டிப்பாக எல்லா சைகைகளுமே தெரியும். குழந்த நிறைய சுட்டித்தனம் பண்ணும். அதே சமயம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அதுக்கு நல்லா தெளிவாக கேட்கும். அடிக்கடிக்கு நீங்கள் அது கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்கிறாங்க. சரிங்க, இப்போது ஸ்கேன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. கூடவே நம்ம விஜயுமே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வயிற்றில் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது
அந்த கம்ப்யூட்டரில் வந்து குழந்த அழகாக தெரியுது, அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது தான் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறாங்க. காவேரி நம்ம குழந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி நெத்தியில் மொத்தமெல்லாம் கொடுக்குறாங்க. காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம குழந்த இந்த உலகத்தில் வரப்போகுது, உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது நீயும் நானும் ஒன்றா இருக்கணும், நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமே தான் நீங்கள் ரொம்ப உஷாராகவும் இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜியான அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பேபியுமே ரொம்பவே சூப்பராக அப்படியே துருன்னு வளருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் டேப்லெட் சாப்பிட்ணும், என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்றத எல்லாமே லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க காவேரிக்கிட்ட. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி இனி நீ நல்லா சாப்பிடணும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணவே கூடாது, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நீ ஃப்ரீயாக விட்டுடணும் சரியா, நம்ம குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என் குழந்த எல்லாத்தையும் நின்று தைரியமாக சமாளிக்குங்க, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம குழந்த ரொம்ப வீர மங்கையாக தான் பிறந்து வரும் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு பொண்ணா பையனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காவேரி, எனக்கு 10 குழந்த பிறந்தாலுமே அது பொம்பளை குழந்தையாக தான் இருக்கணும், என் அம்மா என் கூட இல்லவே இல்லை, அம்மாவோட பாசத்தை நான் அவ்வளோவா பார்க்கல, இருந்தாலும் தாத்தாவும் பாட்டியும் என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கினாங்க, சித்தி கூட என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, இப்போ வரைக்குமே சித்தி கூட என் மேலே அவ்வளோ பிரியமும் பாசமும் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் அம்மாவோட பாசம் தெரியாமையே நான் வளர்ந்துட்டேன், அதனால் என் அம்மாவே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும், அதுதான் என்னுடைய நிறைய நாள் ஆசைன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்த பிறக்கும், ஆனால் நான் நினச்ச மாதிரியும் உங்களை மாதிரி அழகான ஒரு ஆண் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி காவேரி, ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதுங்க, நிறைய எதுக்காக, ஒரு பொண்ணு ஒரு பையன் அழகாக இருக்கும்ல அதுவே போதும், ஆஸ்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்றுன்ற மாதிரி நமக்கு 2 குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரத்துக்காக வராங்க. வெளியே பார்த்தா போலீஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவோட தற்கொலைக்கு இந்த விஜய் தான் காரணம், இந்த விஜய் வந்து வெண்ணிலாவை லவ் பண்ணியிருக்கான், இந்த விஜய் லவ் பண்ண மாதிரியே வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த பொண்ணை முழுசாக நம்ப வச்சு ஏமாற்றிட்டான், அந்த வருத்தம் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கு, இதுக்கு அந்த விஜய் வந்து பதில் சொல்லியே ஆகணும், அந்த விஜயை சும்மா விடக்கூடாது, அவன் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக தைரியமாக நம்ம முன்னாடியே வந்து பேசியிருக்கலாம், தப்பு பண்ணதுனால தானே, மடியில் கனம் இருக்கிறதுனால தானே இப்போ ஒளிஞ்சி தலைமறைவாக இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிற, வெண்ணிலாவுக்கு கரெக்டான ஒரு வழியை அதாவது பதிலாக அவன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே இங்கே காவேரியும் விஜயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வெளியே போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க இப்போது நம்ம வெளியே போகிறது, இப்போ உள்ளே வந்து போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க, உங்களை ஒரு நிமிஷம் கூட நான் ஜெயிலில் பார்க்கணுன்ட்டு விரும்ப மாட்டேன், அப்படி ஒரு நடக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது காவேரி, நீ பதட்டப்படாமல் இரு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க, விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லாதப்ப அவர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், எல்லாமே இந்த பசுபதியால் தான், உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே போலீஸ் வந்து உள்ளே வராங்க. அப்போது நம்ம காவேரி விஜயை கூட்டிகிட்டு வேறு வார்டுக்கு போயிட்டு அதாவது ஸ்க்ரீன் துணியில் மறைஞ்சிக்கிறாங்க. இங்கே போலீஸ் வந்து ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது காவேரி அப்பாடா எப்படியோ போலீஸ் போயிட்டாங்க, வாங்கங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி வெண்ணிலாவை பார்க்கணும் போல் இருக்குது, பாவம் அவளுக்கு இப்படி ஒரு நிலமையா, இதை நினச்சி பார்க்கவே ரொம்பவே வருத்தமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்கள் பார்க்க வேண்டாங்க, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே
அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இங்கே காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே பசுபதியும் ராகினியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பசுபதி வந்து அங்கே பாருமா அந்த காவேரி வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்பிராஜனுமே அழுதுட்டு உட்காண்ட்ருக்காங்க. இங்கே ராகினி வந்து காவேரி எதுக்காகடி இங்கே வர, நல்லவ மாதிரி நடிக்கிறியா, உன்னாலையும் விஜயாலையும் தான் இப்போ வெண்ணிலா தற்கொலை முயற்சியே பண்ணுது. இப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக இங்கே வர, ஒரு வேளை வெண்ணிலாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வர, அவள் செத்துட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே, நீ பாட்டுக்கு நிம்மதியாக விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு தானே இப்படி ஒரு எண்ணத்தோடு தானே நீங்கள் வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு வர, நாங்கள் இல்லாத நேரமாக பார்த்து வெண்ணிலாவை போட்டு தள்ளிடலான்னு பார்க்குறியா, அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, ராகினி உன்ன மாதிரி நான் கெட்ட எண்ணம் பிடிச்சவ கிடையாது, நீயும் அப்பாவும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வெண்ணிலா உயிர் பொழைச்சி வரட்டும், அதுக்கப்புறம் அவள் வாயால் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ராகினிக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. பசுபதி வராங்க. காவேரி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, உங்களால் தானே இப்போ வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கா, அப்படி இருக்கிறப்ப உன்னெல்லாம் வெண்ணிலாவை பார்க்க விடவே முடியாது, ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது நானும் விஜயன் தான் இருப்போம், அவங்க அப்பா அம்மா வேறு இல்லை, பாவம் அந்த பொண்ணை ஏதோ பண்ணது நீங்கள் தான், வெண்ணிலா உயிரோடு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் கச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்பிராஜன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, காவேரி நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, இந்த பசுபதி தான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டான், பாவி பாவி நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பிராஜனுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்து பேசுகிறாங்க. வெண்ணிலா, ஏன் வெண்ணிலா இந்த பசுபதியும் ராகினியும் நம்பி போனேன், அவங்களால தான் உனக்கு இப்படி ஒரு நிலமன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, நீ மட்டும் சீக்கிரமாக உயிர் பொழைச்சி வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். உனக்கு எத்தனையோ டைம் நாங்கள் சொன்னோம், ஆனால் எதுவுமே கேட்காம எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த, நீ விஜயா அவ்வளோ அசிங்கப்படுத்தின, மீடியா அங்கே இங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன், ஆனால் அதை எதுவுமே அவரும் சரி நானும் சரி மனசில் வச்சுக்கவே இல்லை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் உனக்கு திடீர்னு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது, உனக்கு நடந்தது ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு சதின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, நீ சீக்கிரமாக கடவுள் புண்ணியத்தில் உயிர் பொழைச்சி வரணும், அதுக்கப்புறம் உனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ எல்லாரையுமே கண்டிப்பாக நான் சும்மா விடமாட்டேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைப்பேன் வெண்ணிலா, நீ என் தங்கச்சி மாதிரி, கண்டிப்பாக நீ நல்லா இருக்கணும் மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் வராங்க, வெண்ணிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கள் காவேரி கேட்குறாங்க, வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வெண்ணிலா வந்து உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரிக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியோ ஒன்று வெண்ணிலா ரெடியாகி வந்துட்டாங்கன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்ததுமே பசுபதியுமே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் வந்து காவேரி கிட்ட சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க. பசுபதி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இந்த வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், நம்ம வெளியில் நடமாடவே முடியாது, ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க வேண்டியதாகிடும், இந்த வெண்ணிலா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. யாரும் இல்லாத டைமில் பார்த்து அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த பசுபதி நினைக்கிறது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா நம்ம வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்தால் தான் அவங்களுக்கும் நல்லது, அதே சமயம் நம்ம விஜய்க்கும் நல்லது. இல்லை வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பசுபதி வந்து விஜய் மேலே தான் பழியை திருப்பி விஜயை வந்து ஜெயிலுக்கு போக வச்சுருவாங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர முடியாமல் போயிடும், இப்படி என்னென்னமோ நடந்துடும். நம்ம வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே காவேரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வெண்ணிலாவுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, அவள் உயிர் பொழைச்சி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்க.
இங்கே பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்கிறாங்க, ராகினி வெண்ணிலா வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது ராகினி, அவள் உயிர் பொழைச்சி வந்தா அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அதுக்கு இப்போ என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெண்ணிலா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகினி கொஞ்சம் ஷாக்காக வராங்க. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, பாவம்ப்பா வெண்ணிலா அப்படின்னு சொல்லவும், பாவம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும். இப்போது நான் வேணுமா உனக்கு வெண்ணிலா முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம், அந்த வெண்ணிலா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெண்ணிலாவை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு, ஏதாவது விஷ ஊசி போட்டு கொண்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இதெல்லாம் ரொம்ப பாவம்பா அப்படின்னு சொல்லவும், வேறு என்னம்மா பண்ண முடியும், வெண்ணிலா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்பிராஜன் வந்து உட்காண்ட்ருக்காங்க. நம்பிராஜன் இருக்கிறப்ப வெண்ணிலாவை வந்து கொலை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பிராஜனை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்பி வெண்ணிலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவள் உயிர் பொழைச்சி வந்துடுவா, நீ சாப்பிடாம வேற இருக்க, போயிட்டு நம்ம 3 பேருக்கும் ஏதாவது ஜூஸு கட்டிட்டு வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே நம்பிராஜனுக்கு பயங்கர சந்தோஷம், வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது, அவங்க திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டதுமே நம்பிராஜன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட வெளியே போகிறாங்க. அதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரத்துக்கு பக்கமே கடை இருக்கிறதுனால ஜூஸ் வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துடுறாங்க. இங்கே அதாவது வார்டுக்கு வெளியே பார்த்தா அங்கே ராகினியும் பசுபதியும் இருக்கிறதில்ல. சரி நம்ம போயிட்டு வெண்ணிலாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டு கதவை ஓப்பன் பண்ணால் இங்கே பசுபதி வந்து வெண்ணிலா அதாவது முகத்தில் மூக்கில் தலகணியை வச்சு அமுத்திக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா காலு கையெல்லாம் இப்படி துடிக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. உடனே நம்பிராஜன் பார்த்துட்டு, ஐயோ ஐயோ பாவி படுபாவி, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை கையை பிடிச்சி இழுத்து நூக்கி தள்ளி விட்டுடுறாங்க. அட பாவி என்னடா பண்ண பார்த்தீங்க, இப்போ தான் சொன்னீங்க வெண்ணிலா உயிரோடு வந்துடுவான்னு சொல்லிட்டு, அவள் உயிரோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது அவளை சாவடிக்க பார்க்குறீங்களேடா பாவிங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் சொல்கிறாங்க. பசுபதி இருந்துட்டு, இங்கே பாரு நம்பி, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் இப்போது வெண்ணிலாவை சாவடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வெண்ணிலா உயிரோடு வந்தானா என்னோட நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டாதா, அதே மாதிரி தான் இப்போது நான் வெண்ணிலாவை கொலை பண்ணிடுவேன், இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்ன அப்படின்னா நீயும் உன் குடும்பமும் ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இங்கே நம்ம நம்பிராஜனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அங்கே பசுபதி காலில் விழுந்து, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுடுங்கடா ப்ளீஸ்டா, நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கேட்குறாங்க. இங்கே நான் பசுபதி இருந்துட்டு முழிக்கிறாங்க. உடனே டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் வந்ததுமே பசுபதியும் அந்த ராகினியும் வெளியே போயிடுறாங்க. நம்பிராஜன் கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா இன்னும் 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக ரெடி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போது ஒரு டோஸ் போடுறேன், அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் அதாவது கை கால்லாம் அசைப்பாங்க, கண் விழிக்கிறதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்பிராஜனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இந்த பசுபதி கிட்டேருந்து வெண்ணிலாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி காவேரி தான். காவேரி விஜய் கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும், அப்போ தான் வெண்ணிலா உயிரோடு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரியோட நம்பர் வந்து நம்பிராஜன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு கால் பண்ணி, நீங்கள் உடனே தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க, எங்களை தான் பார்த்தா உங்களுக்கு ஆகவே ஆகாதுல்ல, எங்களை எப்போவுமே நீங்கள் எதிரி மாதிரி தானே பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பிராஜன் வந்து எல்லா உண்மையுமே ஃபோனில் காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. பசுபதி தான் மாடியிலிருந்து வெண்ணிலாவை தள்ளி விட்டது, அதே சமயம் அவங்கள மிரட்டினது, எல்லா விஷயத்தையுமே இங்கே காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி நம்பிராஜன் சொன்னதை கேட்டுட்டு. இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் கவலையப்படாதீங்க, வெண்ணிலாவுக்கும் எதுவும் ஆகாது, உங்கள் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகாது, ஆக விடாமல் நான் பார்த்துக்கிறேன், இப்போ உடனே நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுமே எங்கள் பசுபதியும் ராகினியும் திருட்டு முழிக்கிறாங்க. என்ன இப்போ தான் போனால் திரும்பவும் வந்துட்டாலே இவ அப்படின்னு சொல்லிட்டு, இவ இருக்கிற வரைக்கும் வெண்ணிலாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிராஜன் வந்து உள்ளே இருக்காங்க. உள்ளே போகிறாங்க. இங்கே நம்பிராஜன் அழுகிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவர், அதை இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த பசுபதி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான், விஜயையும் வெண்ணிலாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை வச்சு அவனுக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டான், இப்போது வெண்ணிலாவை கொல்றதுக்கு கூட அவன் துணிஞ்சிட்டான், எனக்கு இருக்கிற ஒரே வழி
நீதாம்மா, நீ தான் வெண்ணிலாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. காவேரி, இங்கே பாருங்கள், பயப்படவே பயப்படாதீங்க. கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகாது. வெண்ணிலாவை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெண்ணிலா என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நம்பிராஜனுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக போகுது. இப்படிப்பட்ட பொண்ணை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் விஜய்க்கு கால் பண்ணி நம்ம காவேரி வந்து இங்கே நடந்தது, அதாவது பசுபதியால் தான் காவேரி, அதாவது வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜய்க்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்போவே நினச்சேன் காவேரி, வெண்ணிலா போயிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே நினச்சேன். இந்த பசுபதி தான் இப்படி பண்ணியிருக்கானா, அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல, இப்போவே அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து இல்லைங்க, இப்போதைக்கு அது வேண்டவே வேண்டாம், வெண்ணிலா உயிர் பொழைச்சி வரட்டும், வெண்ணிலாவை அந்த பசுபதி கொலை பண்ணுறதுக்கே வந்துட்டான், எப்படியோ நம்பிராஜன் அங்கிள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு, இனி நான் வெண்ணிலாவை விட்டு பக்கம் கூட நகரமாட்டேன், அவளுக்கு குணமாகிற வரைக்கும் நான் அவள் பக்கத்துலேயே இருக்க போகிறேன், அவள் குணமாயிட்டு அதுக்கப்புறம் அவளாக போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பசுபதியும் லைஃப் லாங் ஜெயிலுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்கோ, அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணு, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணு, அந்த காவேரி எங்கேனாலும் அவுத்துட்ட கழுத மாதிரி போயிடுறா, வீட்டிலே தங்கறதில்ல, எக்ஸிபிஷன்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலோ அப்போத்துலேருந்து அவள் சரியாகவே இல்லை, ஆளே சரியில்லை, அவள் ஃபோன் பண்ண, அவள் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி ஐயோ அக்கா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லவும், எங்கே இருக்க காவேரி, அம்மா உனக்கு ஃபோன் பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும், அது வந்து வெண்ணிலா கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா கிட்டேயா, வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் ஆனால் கண் விழிக்கலை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதா ஃபோனை பிடுங்கி, காவேரி, உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நம்ம குடும்பம் மொத்தமாகவே ஏதாவது குடிச்சிட்டு செத்துடணும்னு நினைக்கிறியா, எதுக்கடி கொஞ்சம் கூட சூடு சோறுன்னு இல்லாமல் ஊர் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. என்னம்மா இப்போ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, இப்போ வெண்ணிலாவை தற்கொலை முயற்சிக்கு தூண்டி விட்டுட்டு இந்த விஜய் வந்து தலைமறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானமே, எல்லா நியூஸும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ நடனா எங்கே போகிற எங்கே வரனே தெரியறதில்ல, கேட்டால் எக்ஸிபிஷன் சொல்லிடுற, இப்போது நான் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு தான் வரேன், அங்கே நீ ஆளே காணோம், நீ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்க காவேரி, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற, நீ தான் என் வயிற்றில் வந்து பிறந்த, என் வயிற்றில் பிறந்துட்டு ஏண்டி இப்படியெல்லாம் இருக்க, நீ கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணே இல்லையா, அந்த விஜய் கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு வாடின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே காவேரி இருந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு இப்போதைக்கு என்னை எதுவுமே கேட்காத, நான் இப்போது வெண்ணிலா கூட இருக்கேன், நான் வரத்துக்கு 2-3 நாள் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன் உடம்புல சுத்தமாக பயம் இல்லாமல் போயிடுச்சு, கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்காடி, நினச்ச மாதிரி ஆம்பளை மாதிரி திரியலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அந்த வெண்ணிலா எக்கேடனா கெட்டு போயிட்டு போகிறா, உனக்கு என்னடி அதில் இருக்குது, ஒழுங்கு மரியாதை வீடு வந்து சேருடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லைம்மா, நீ என்ன தான் சொன்னாலும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வெண்ணிலா கூட தான் இருக்க போகிறேன், வெண்ணிலா குணமாகிற வரைக்கும் அவள் கூடவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டடி, அந்த வெண்ணிலா உன்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினா, உன்னை எப்படியெல்லாம் ஊர் ஃபுல்லாக கேவலப்படுத்தினா, அதெல்லாம் மறந்துட்டு இப்போது வெண்ணிலா கூட இருக்கலாம், வெண்ணிலா கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஐயோ அம்மா நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே சாரதா பயங்கரமாக காவேரி திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பொய்யும் இவ்வளோ பெற்றுட்டு நானும் கஷ்டப்படுறதும் போதும், பிள்ளைங்களை பெற்றதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, எதுக்காக தேவையில்லாமல் நீயே என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஃப்ரீயாக விடுமா, காவேரி எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பார்த்துக்குவா, என்ன பார்த்துக்குவா, ஊர் ஃபுல்லாக அசிங்கப்படுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எப்படி தான் நான் என்னால் தாங்கிக்க முடியும், இந்த காவேரியை பெற்றுக்காமே இருந்திருக்கலாம், அவங்க அப்பா இறந்தாங்க பாரு, அப்போவே உங்க எல்லாருக்கும் நான் விஷத்தை கொடுத்துட்டு சாவடிச்சிருக்கணும், நான் ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் கங்கா இருந்துட்டு, ஐயோ அம்மா ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியல, அவளே எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா, அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு விஜய் வந்து அப்பப்போ நம்ம காவேரிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காவேரி நீ உஷாரா இரு, அந்த பசுபதி சரியான ஆளாக இருக்கான், உனக்கும் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், கா வெண்ணிலாவுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், நான் இருக்கேங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசுபதிக்கிட்டேருந்து நம்ம வெண்ணிலாவை காவேரி காப்பாற்றணும். அதே சமயம் நம்ம விஜயும் ஜெயிலுக்கு போகக்கூடாது. எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு இங்கே காவேரியும் விஜயும் அவங்க குழந்தைன்னு 3 பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.